3/4 மணி நேரம், அரை மணி நேரம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஃபால்ஸை கூட்டிகிட்டு வந்துருக்காப்புல. ஜீப் ட்ரெக்கிங் புதுசாக இருக்குது, இடம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்க வச்சாது. பாருங்கள், அருவியை காட்டுறேன். வந்தோம், ஜீப்பை பார்த்துக்கிறீங்க. அருவியோட சவுண்டு அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். கேட்க அப்படியே திருப்பி போட்டு கேட்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது மேலே தான் ஏறி கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்படியே அங்கே மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸு. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஜீப் டிரைவர் வந்து கிளம்புறாப்புல. பாய் வந்து அடுத்த சிட்டி வைக்கிறது கிளம்புறாப்புல. 1 ஹவர் குளிக்கிறது இருந்தால் 1 ஹவர் குளிக்கலாம். வந்து 1 ஹவர் எல்லாம் நின்று குளிக்கலாம். ஆனால் நாங்கள் 1 ஹவர் குளிக்கல, நாங்கள் ஜாஸ்தி தான் குளித்தோம். அப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது வேறு டீம் ஒரு டீம் ஒன்று வந்துச்சு, வேறு ஜீப்பில் வந்துச்சு. தனியாக குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம். இதுக்கு மேலேயும் ஸ்டேக்கெலாம் அலோட் இருக்கும். இப்போ வந்து அருவியில் போய் குளிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த அருவி வந்திருக்கேன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாருமே கிடையாது, நாங்கள் கூட வந்திருக்கோம். ஹோல் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. சான்ஸ் வேறு லெவல் இல்லை. நண்பர் குளிக்க இருக்காரு, நண்பர் அவர் வந்து வரமாட்டார் வீடியோக்குள்ள. சரிங்களா, நான் வந்து குளிக்க போகிறேன். போயிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க. ஐஸ் மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் சான்ஸே இல்லை. ஐஸ் மாதிரி இது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. அது நாங்கள் மட்டும்தான் நின்று குளிக்கிறோன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நின்றுட்டே இருக்கலாம் இல்லை, அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கலாம் இல்லை. ஆனால் ஃபோர்ஸ்லாம் கம்மி தான், ரொம்ப ஒயிட் ஃபோர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐஸ் மாதிரி இருக்குது, நம்ம லெவல் வேறு லெவலாக இருக்குது. ஓகே, நான் அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நான் வந்து பரோட்டா சிக்கன் 2 வாங்கிட்டு வந்துருக்கோம். வந்து ஆம்லேட்டு, இது முட்டை பொரியல், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு குளிக்க போகிறோம். ஆரிஃபு இப்போ நியூ ஃபால்ஸை நோக்கி இப்போ இறங்குறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஹைஜிக்குள்ள ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்கு இறங்குனா இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரயில் மூலம் போய் தான், ஏணி மூலம் போய் தான் இந்த ஃபால்ஸுக்குள்ளே இறங்க முடியும். இதுக்காண்டி இந்த ஏணி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏணிலேருந்து ரொம்ப கிராண்டாக ஒரு சின்ன ஒரு பூல் மாதிரி இருக்கும், ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இதிலேருந்து இந்த ஃபால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் ஹைட்லேருந்து இந்த ஃபால்ஸ் தண்ணி விழுவும். ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். உள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபீட் உடைய டெப்த்து ஆழத்தில் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாகவும் பியூராகவும் ரொம்ப ஒரு சேஃப்டியாகவும் ரொம்ப ப்ரிகாஷனாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தண்ணி ரொம்ப லாங்லேருந்து விழுவும். தண்ணியுடைய உயரத்தை பார்க்குற இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள், உள்ளே டீப்பாக உளுந்து குளிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். உள்ளே ஒரு ரொம்ப ரசித்து குளிக்கக்கூடிய ஜேர்னியாக இருக்கும். இதோடைய ஹைட் எங்கேருந்து வருதுன்னா, தண்ணியோட ஹைட் பார்ப்பீங்க, அங்கே ஒரு க்ரௌட் இருக்கா, அந்த ஆழத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்லேருந்து உயரத்துலேருந்து வரும் இந்த தண்ணி. அப்படி காட்டுற பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஆரிஃப் ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஆரிஃப் ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங். ஆரிஃபே ஆரிஃபே பத்திலா அப்படியே ஆரிஃப் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங் டீப் பண்ணுங்க, குளிங்க, உள்ள முக்குங்க, டீப்பாங்க உள்ள.
தெரியுதா? அவர் டீப் ஆனாலும் அவர் உடம்பு தெரியாத அளவுக்கு ஆழம் இது. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு சேஃபாகவும் சேஃப்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேயா? ஒரு வழியாக குளித்து முடிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து கீழே இறங்கணும். முஸ்தபா பாய் ஜீப் கொண்டு வந்தவங்க அவங்க கூப்பிட்றாங்க எங்களை. ரெடியாக இருக்காங்க கிளம்புறதுக்கு. இந்த ஜீப்பில் தான் போகிறோம். இந்த ஜீப்பை பார்த்தாலே பயமாக இருக்குது. பாருங்களேன், தலைவரை எடுக்க போகிறாரு, வண்டி எடுக்க போகிறாரு. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்ப போகிறோம். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு மேலே அடுத்து நீங்கள் குளிக்க அப்படின்னு விட்டு வந்தது. ஓகேண்ணா, உங்கள் பேருண்ணா? ஓகேண்ணா, திருப்பி யாராவது வராதுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அட்வான்ஸாக சொல்லியிருந்தேன். இவங்க பேர் தான் முஸ்தபாண்ணா. இவங்களை கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த ஃபால்ஸ் வந்து குளிக்கலாம். இவங்க ஜீப் வச்சுருக்காங்க. டாப்பா பாடுங்க. வெளியில ஒரு டாப்பா இருக்கு பாருங்கடா. ஒரு வழியாக போகும்போது இப்போ வந்து ஜீப்பு ஸ்லோப்பில் குடுன்னு இறங்குது. கீழே வேக வேகமாக இறங்கி போயிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரௌடு கூடியிருச்சு. வீடியோ எடுக்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். என்னால் எடுக்கவும் முடியல, வீடியோவை பிடிச்சி எடுக்கவும் முடியல. அது கண்டிப்பாக சாயுது, இந்த பக்கம் சாயுது, அந்த பக்கம் சாயுது. ரொம்ப சிரமமாக போச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். வந்து எங்கே வந்து ஏறணுமோ அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். இந்த ஃபால்ஸ் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. இது வந்து யாராச்சும் வர்ற மாதிரி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாப்பிள்ள கிளினிக் வந்துகிட்டு இருக்கோம். மாப்பிள்ள கிளினிக் வந்துகிட்டு இருக்கோம். என்ன வந்துகிட்டு இருக்கோம். மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்கோம். டீம் நிற்கிறா. வந்துகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பேசி பாட்டு நான் வரேன். ஏற்றணும். ஸோ ஒரு ஃபைனலாக நாங்கள் வந்து இறந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஃபேமிலியாக. நாங்கள் இப்போ வந்து இறங்க போகிறோம். இறங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் குற்றலாம் கிளம்புறோம். இந்த மாதிரி வந்தாலும் உங்கள் பேர் முஸ்தபா பாய் தான். முஸ்தபா பாய் தான் கூப்பிட்டு வந்தாப்புல. யாராவது வரீங்கன்னா இருந்தால் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வந்துக்கிறேங்க. சரிங்களா? ஓகேண்ணா? ஓகே. இங்கே தான் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு நம்ம வந்து
இந்த ஜீப்பில் போகணும். ஸோ இங்கே தான் காரை நிறுத்திட்டு நம்ம வந்து கார் எல்லா வண்டியும் வர்ற வண்டியெல்லாம் இங்கே நிற்கிது. இங்கே நிறுத்திட்டு இந்த காரை நிறுத்திட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நேராக நாங்கள் டுவர்ட்ஸு குற்றாலம் போகிறோம். இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்வே தான், ஒன்வே ஸ்லோப்பாக இருந்துச்சு. பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் அது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் இதாவது கீழே நின்று கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா முஸ்தபா பைக்கு அவர் வந்துடுவார். கீழே வந்து நம்மளை வந்து கரெக்டாக லொக்கேஷன் சொல்லி கூட்டிகிட்டு போவார். இங்கே பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த இடம்லாம். ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். நம்ம ஊரில் இருந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், அதுக்கு பின்னாடி அப்படியே அந்த மரத்துக்கெலாம் பின்னாடி அந்த மலை தெரியுது. அந்த மலைக்கு மேலே மேகம் அப்படியே கிட்ட இருக்குது. அங்கே ஒரு மேகம் போகுது. இங்கெல்லாம் மக்கள் வந்து நம்ம நேச்சுரலாக இதெல்லாம் ஊர் மாதிரி தான். இங்கே வந்து எல்லாருமே அவங்க மக்கள்லாம் வசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே. ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயின் ரோடுக்கு ரீச் ஆக போகிறோம். ஃபைனலாக வந்து மெயின் ரோடுக்கு ரீச் ஆக போகிறோம். இங்கேருந்து ரைட் எடுக்கணும். இது வந்து எந்த ரோட்டுன்னு கேட்டிங்கன்னா அச்சங்கோயில் போகிற ரோடு. குற்றாலத்திலேருந்து அச்சங்கோயில் கேரளா பார்டரில் இருக்குல்ல, அந்த அச்சங்கோயில் போகிறதுக்கான ரோடு. இப்போ வந்து நாங்கள் ரைட் எடுத்துகிட்டு நாங்கள் குற்றாலம் கிளம்பணும். ஸோ அந்த மெயின் ரோடை நாங்கள் ரீச் ஆயாச்சு. நீங்கள் யாராவது வரீங்கன்னா இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரைட்டில் வந்துட்டீங்கன்னா ரெண்டாவது லெஃப்ட்டில் தான் அந்த அருவிக்கு ஜீப் சஃபாரி போகிற வேண்டிய இடம் இருக்குது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து இப்போ குற்றாலம் ரீச் ஆயாச்சு. இதுதான் குற்றாலம் என்ட்ரன்ஸு. ஸோ ஒரு வழியாக குற்றாலம் ரீச் ஆயாச்சு. இதுதான். இப்போ அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம். நல்லா இருந்துச்சு இந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு, இந்த ஃபால்ஸில் குளித்தது, இந்த ஜீப் ட்ரெக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதுக்கு முன்னாடி இதோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. பாய். எங்கள் ரூம் கிட்டே பார்த்தீங்களா எவ்வளோ குரங்கு இருக்கிறாங்கண்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.